வந்து நாங்க ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸா பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் எதுவுமே நாங்க வந்து மார்க்கெட்டிங் எதுவுமே நாங்க இது வரைக்கும் பண்ணல. மவுத் காண்டாக்ட்ல தான் எங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி லிங்க்ல தான் வந்து எங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும். பட் நம்ம ஒரு லாங் டைம்க்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ரெஃபரல்லையே நம்ம பிஸ்னஸ் டெவலப் பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியாது. ஸோ அப்பதான் வந்து நான் வந்து பிஸ்னஸை வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறத வந்து நான் ஃபீல் பண்ணேன். மோர் தேன் தட் எங்களோட பிசினஸ் வந்து எதுவுமே மேனுஃபேக்சரிங் கிடையாது. ஜஸ்ட் செல்லிங் ஆஃப் அவர் சர்வீஸ் அண்ட் அவர் ப்ராடக்ட். டு செல்லிங் த சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டிங் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்டானதுங்கிறத வந்து இந்த ஒரு லாஸ்ட் 6 மந்த் நான் ஐடென்டிஃபை பண்ணது. ஸோ அப்போ அந்த மார்க்கெட்டிங் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுல தான் நான் என்ன பண்றதுனே தெரியல. ஸோ நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டுட்டு இருந்தோம். நம்ம வந்து இப்போ இந்த சார் சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பர்ல மார்க்கெட்டிங் கொடுக்கலாம், நம்ம கம்பெனிஸ்ல போய் மார்க்கெட்டிங் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய மார்க்கெட்டிங், ஈவன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே பண்ணலாம். அப்படிங்கிறதுல வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம்னு தெரியும், பட் அதை எப்படி பண்றது, என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்றது, அந்த மாதிரி வந்து ஐடியாவே இல்லை. ஸோ அப்போ அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுற சடனாக தான் உஷா மேடம் எனக்கு கால் பண்ணாங்க. ஈவன் அவங்க கால் பண்ணும்போது கூட வித் டவுட்டில் தான் நான் அவங்கள்ட்ட வந்து நிறைய கொஷின் கேட்டேன். நான் ஏன் உங்களுக்கு ஆதார் கார்டு ஷேர், எம்எஸ்எம்இ நம்பர் நான் ஏன் ஷேர் பண்ணணும், ஏன் என்னோட ஜிஎஸ்டியில் நான் ஷேர் பண்ணணும்ன்ட்டு அவங்கள்ட்ட டவுட்டாக தான் கொஷின் கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க பொறுமையாக வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இல்லை மேடம், எங்களோட இதில் இந்த இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் வந்து நீங்கள் இது உங்களோட கம்பெனிக்கு இது பண்றீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. ஓகே, இங்க வந்து வி ஆர் கோயிங் டு கெட் சம்திங் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. அந்த கான்ஃபிடென்ட்டை ஃபில்ஃபில் பண்ற மாதிரி தான் இந்த ட்ரைனிங் இருந்தது. ஸோ ஐ ஹோப் நான் நீங்க கொடுத்ததுல வந்து என்னால் 100% இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலனாலும் எனக்கு என்ன தேவையோ அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் லெவல்ல வந்து என்னோடதை ஷோ பண்ணுவேங்கிறத கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம்.